ரமேஷ் வணக்கம். மாநில தேர்தல் ஆணையரை பதவி விலகச் சொல்லி தமிழ்நாடு அரசு வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. பின்னணி என்ன? ஜோதி நிர்மலா சாமி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை கடந்த 2024ஆம் ஆண்டு கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையராக தமிழக அரசு நியமனம் செய்தது. அவருக்கு 5 ஆண்டுகள் பதவி காலம் இருக்கிறது. இன்னும் 2.5 ஆண்டு காலம் அவருக்கு பதவி காலம் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் அவரை தமிழக அரசுடைய மூத்த அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட முக்கியமான நியமனங்கள் அனைத்துமே குறிப்பாக ரெரா என்று சொல்லக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், அதே போன்று மற்ற சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவரும் கூட ராஜினாமா செய்து விட்டார். அதே போன்று சங்கர் ஜிவால் ஆணையராக இருந்தார், அவரும் ரிசைன் பண்ணிவிட்டார். எனவே நீங்களும் ரிசைன் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதை அவரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக மாநில தேர்தல் ஆணையம் என்பது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக மேயர், நகராட்சி இருக்கக்கூடிய நகராட்சி தலைவர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கான தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் இந்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. 2 வகையான தேர்தல் இருக்கிறது. ஒன்று எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். இது மாநில அளவில் நடக்க மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பு செய்வதற்கான இந்த மாநில தேர்தல் ஆணையராக இருக்கிறார். அவர் இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் கவனித்து வருகிறார். குறிப்பாக புதிதாக மாநகராட்சிகள் அமைக்கப்பட்டால் அதில் எந்தெந்த நகராட்சிகள் எல்லாம் அமைய வேண்டும். உதாரணமாக தற்போது அண்மையில் அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகளுக்கெல்லாம் அவர் தான் டீலிமிட்டேஷன் அந்த கமிட்டியிலும் இருக்கின்றார். அதே போல ஜோதி நிர்மலா சாமியை பொறுத்தவரை தமிழக அரசில் பல்வேறு துறைகளில் பல மாவட்ட ஆட்சியராகவும் இருந்தவர். அதாவது அவர்கள் தரப்பில் கேட்கும்போது கடந்த காலங்களில் கூட ஆட்சிகள் மாறும்போது தேர்தல் ஆணையரை மாற்றுவது இருக்காது. குறிப்பாக அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் என்று சொன்னால் அதை மாற்ற மாட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் மாற்றுவதற்கு நிர்பந்தம் செய்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள். இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு புதிதாக திமுக ஆட்சியில் போடப்பட்ட முக்கியமான பணி நியமனங்கள் ரெரா, அதே போன்று தீயணைப்பு ஆணையர் உள்ளிட்ட பணியிடங்களை அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். தற்போது தமிழக அரசு புதிய தேர்தல் ஆணையர் ஒருவரை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு அந்த இடத்திற்கு வர இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள் தமிழகத்தில் கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் காலியாகின்றன. அதாவது கடந்த திமுக ஆட்சியில் பகுதியாக நடத்தப்பட்டது. அதாவது 27 மாவட்டங்களுக்கு தனியாக ஒரு உள்ளாட்சி தேர்தலும், அதற்கு பிறகு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தனியாக உள்ளாட்சி தேர்தலும் நடத்தப்பட்டதால் அந்த ஈவனா இல்லாமல், ஏன்னா ஒரு சிலருடைய பதவி காலம் ஏற்கனவே இந்த ஆண்டுடைய அக்டோபர் மாதம் நிறைவேறுகிறது. சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுடைய பதவி காலம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைவடைகிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு புதிதாக வரக்கூடிய அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தயாராகி வருகிறது. அதைதான் இது நமக்கு காட்டுகின்றது. சீனிவாசகம், விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்த செயல்பாடு அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக கடந்த காலங்களெல்லாம் கூட பார்த்தீர்கள் சொன்னால் அந்தந்த அரசாங்கம் நியமிக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் தான் தேர்தல் நடத்தியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். 2011இல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அவர் ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்து அவர் தேர்தலை நடத்தினார். அதற்கு பிறகும் பல மாற்றங்கள் கடந்த காலங்களிலும் திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கின்றது. ஆனால் உள்ளாட்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஒரு கிராமத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் ஒரு ஊராட்சி தலைவர் வேண்டும். அதே போல ஒரு பேரூராட்சி தலைவர் வேண்டும். நகராட்சி நிர்வாகம் செய்ய நகராட்சி தலைவர், அதற்கு கீழே உள்ள உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட ஊராட்சி தலைவர் என பல்வேறு நிலைகளில் தேர்தல் நடத்த வேண்டும். குறிப்பாக ஜோதி நிர்மலா சாமி அவரிடம் கேட்கும்போது அண்மையில் தான் இந்த தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு புதிதாக இந்திய அரசுடைய பெல் நிறுவனத்திடமிருந்து 50,000 இவிஎம் மிஷின்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு சீர்திருத்தங்களை தான் செய்து வருவதாகவும் அவரது தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்னவென்று சொன்னால் புதிதாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே யார் எந்த புதிய தேர்தல் ஆணையர் என்பது குறித்து நமக்கு கேள்வி மேலோங்கி இருக்கின்றது. எனவே இவர் எப்போது ராஜினாமா செய்வார் என ஒரு சில தினங்களில் அவர் ராஜினாமா செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருக்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் அவருக்கான 2029 வரை அவருக்கு பதவி காலம் இருப்பதாக அவரது சார்பில் சொல்கிறார்கள். இன்னும் 2.5 ஆண்டுகள் அவருக்கு இருப்பதாக அவரது தரப்பில் சொல்கிறார்கள். இது எப்படி இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக புதிய தேர்தல் ஆணையரை நியமித்து அதற்கான வேலைகளை தயாராக தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சீனிவாசகம், தமிழ்நாடு அரசுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இன்னும் தொடருமா? என்ன நிலவரம் ரமேஷ்? நிச்சயமாக நம்ம தகவல் ஆணையர்கள் என்ற ஒரு போஸ்ட் இருக்கிறது. அதை எவ்வாறு, ஏன்னா சக்கீல் அக்தர் தகவல் ஆணையராக, அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட். கடந்த காலங்களிலும் கூட பார்த்தீர்கள் சொன்னால் ஆட்சிகள் மாறினாலும் அதனுடைய தலைவரோ
அந்த கமிஷனுடைய தலைவர் உறுப்பினர்களோ பாத்தீங்கன்னா பதவி விலகல் மாட்டார்கள். ஆனால் இது விவகாரத்தை பொறுத்தவரை எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. நமக்கு தெரிந்தவரை 2-3 அமைப்புகள் தற்போது வரை ராஜினாமா செய்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு ஸ்லம் போர்டு என்று சொல்லக்கூடிய முக்கியமான வாரியங்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு சேர்மனாக இருந்த பூச்சி முருகன், அதே போல தூய்மை நல வாரியத்துடைய தலைவராக இருந்தவர்கள், அதே போல மற்ற துறை, குறிப்பாக சமூக நலத்துறையில் இருந்த வாரியங்கள், அந்த வாரியங்களில் இருந்த தலைவர்களெல்லாம் தாங்களாகவே ராஜினாமா செய்து விட்டார்கள். ஆனால் இனிமேல் எந்த ராஜினாமா இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு காத்திருக்கின்றது. சீனிவாசகம்.